ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், விஜய் டிவியில் ஒரு ப்ரைம் டைமில் மேரேஜ் ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் ட்ராக். எஸ்ஸா ஏன்னா அப்படின்னா மெயின் லீட்ஸ், அதாவது மெயின் லீட்ஸோ வேறு யாராச்சும் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வேறு யாராச்சும் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இவங்கள ஒரு லவ் பண்ணுறாங்க, எப்படியே கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சீரியலில் சீனே வேறு. எஸ், பனிவிழ் மலரணும் 6 o'clock போயிட்டுருக்கு. எஸ், இந்த இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஆக்டர் சத்யா வந்து நியூ என்ட்ரி கொடுத்துருந்தாரு. கார்வண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் போலீஸ் ரோலில் வந்து என்ட்ரி ஆயிருந்தார். ஸோ ஆல்ரெடி கதிருக்கு தெரிஞ்சவர் அந்த மாதிரிலாம் வந்து சீரியலில் வந்து ட்ராக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், கதிரும் அன்பு அவங்க நம்மளுடைய சித்தார்த் மினிஷா அவங்க 2 பேர் ஒரு பேர். அதே பக்கம் இந்த பக்கம் செழியனும் நம்மளுடைய அணுவும் ஒரு பக்கம் பேர். ஸோ இந்த பக்கம் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அது போல் செழியனுக்கும் அன்புக்குள்ள லவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ தான் அவங்களுடைய ட்ராக்ஸ் வந்து ஒரு குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி ஃபைட் மாதிரி. பட் இதுக்கு நடுவில் கார்வண்ணன் கேரக்டரை நியூவாக என்ட்ரி பண்ணி கார்வண்ணனுக்கும் அணுவுக்கும் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்து சீன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இப்போ மெயின் லீட்ஸ் எதாவது லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சைடில் அரேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீரோ வந்து தடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். பட் இங்கே வந்துட்டு இந்த சீரியலில் எப்படி அந்த கல்யாணம் நிற்க போகுது, ஸோ செழியனுக்கும் அணுவுக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறதா சீரியலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ எந்த மாதிரி கொண்டு வராங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் கார்வண்ணன் கேரக்டர் நல்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் ரோல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ரோலே வந்து நெகட்டிவாக மாறுது போல். ஸோ எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் கொண்டு வராங்கிறத வெயிட் பண்ணணும். அதே போல் வினுஷாக்குமே இன்னொரு பேர் வந்து அங்கே சீரியல் இருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு எப்படி விட்டுட்டு இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கதைக்காலம் இருக்குது. ஸோ அவருக்கு பேர் யார், அதே போல் இங்கே கார்வண்ணனுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்க பேர் யார், ஏன்னா எப்படி அணுவும் செழியனும் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா கார்வண்ணன் கேரக்டருக்கு யார் பேர் அப்படின்ற ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் தோண்ட லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு கதைக்காலமோட ஆடியன்ஸ் எழுந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸுமே வந்து பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சீரியலை டைம் சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரைம் டைம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்ல ரேட்டிங்ஸ் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அப்படின்னா 6:30 வேறு வச்சு சீரியல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 6:30 ஸ்ட்ராங் ஆகிச்சு அப்படின்னா 6 o'clock இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.